பாரத் மாதா பார்வதி, மதுரை மீனாட்சி கால் சத்தியம். சனனே ஓட்டு முத்திரை. இப்ப ஓட்டு முத்திரை போடுறவன், ஓட்டு முத்திரை வாங்குறவன், கம்ப்யூட்டர் பெட்டியில் தட்டுறவன், இதானே ஓட்டு முத்திரை வாங்கி தட்டுதான். இதான் கடைசி அத்தியாயத்தில் கணக்கு பிடிச்சி உட்கார்ந்துருக்காரு. ஒரு பேர் தப்ப முடியாதோ பூராக ஆங்காங்கு மாதிரி வெளிநாட்டுக்கார மாதிரி கிடக்க அரசியல்வாதி கொடியை தூக்கி ஆட்டி வெளிநாட்டுக்காரன் எப்படி கிடக்கணும் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள மாதிரி கிடக்கான், டெல்லியில் கிடக்கான், ஊடாளப்பட்ட மாநிலத்திலையும் கிடக்கான். உலக நாடே ஆக்கி பாலாக்கி வச்சிருக்கான். ஜனநாயக ஓட்டு முத்திரை சுடுகாட்டு எரிப்பு. கால் சத்தியம் எரிச்சாச்சுன்னா மாநில பிறவி ஆணு பெண்ணோ ஆந்து போவான். அப்படியே சப் சப்புன்னு எதுவுமே ஓடாது, எதுவுமே நடக்காது. ஜனநாயக ஓட்டு முத்திரை போடுறவன் நான் இத்தனை லட்சம் கோடி நான் கொடுக்க எல்லாம் பேங்கில் நடக்கிறதெல்லாம் நான் எல்லாம் ரிசீவ் பண்ணி விடுவேன். அடுத்து கை கால் வராமல் கிடக்கிறவனுக்கு நான் பார்த்து எல்லாம் கொடுக்காம எல்லாம் இந்த பேப்பரை கொடுத்து சாப்பிட்டு நல்லா பூமியை பாழாக்குங்கன்னு வெறித்தனமாக இருக்கான். யாராக இருந்தானடா மாநில பிறவி விவசாயம். அவன் கால் உச்சமாக இருந்தாலும், அவன் எதுவுமே நடக்க முடியாட்டாலும் இருந்தாலும் கூட ஒருத்தன் துணையாக இருக்கிறவன் ஆணும் பெண்ணும் எல்லாம் விவசாயம் கடவுள் கொடுத்துருக்கார். தப்பு செஞ்சுட்டு ஆட நினைச்சு ஓட நினைச்சு நினைக்காதடா. புரியுதா? உயிர் வாழ்றதுக்கு சாப்பாட்டு உணவு, ஆடை, படுத்து எந்திரிச்சு நீ போற எழுதிக்கு மாநில பிறகு இப்படி அழிக்காத, சரியா? அதான் சொல்லிட்டாரு, எல்லா மக்களுக்கும் விவசாயம். எனக்கு கோணலா இருக்கு, கை கோணலா இருக்கு, இது பூரா ரிட்டையர்ட் ஆகி சாக போற நேரத்தில் நான் 2000 கொடுப்போம்னு இது சரணா ஓட்டு முத்திரை வாங்குறவன் இப்படி கதையை அளக்கான். போடுறவன் நீ போடு, நான் உனக்கு ஓட்டு முத்திரை சரணா நாங்கள் எல்லாரும் போடுறோம்னு தப்பு கணக்கில் ஓடுது. அப்போ சுடுகாட்டு ஏறி பெரிச்சாச்சுன்னா அட்டா முட்டிக்கா ஆந்து போவோம். ஆணும் பெண்ணும் ஆந்து சப்புன்னு படுக்க போட்டு சிக்கல் வந்துடும், சிக்கல் ஓடிடும். இதோட படுக்க போடுவார் கடவுள். முக்கால் சத்தியம்.